நாம் செய்திக்கு போவதற்கு முன்பாக ஒரு பாடலை பாடி நாம் செய்திக்குள் கடந்து போகலாம். திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. திருப்பாதம் நம்பி வந்தேன், கிருபை நிறை இயேசுவே. சமாதான்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. சமாதான்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. இளைப்பாறுதல் தரும் தேவா, களைத்தோரை தேற்றிடுமே. சிலுவை நிழலெந்தன் தஞ்சம், சுகமாய் அங்கு தாங்கிடுவே.
சமூகத்திலே தமது அன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே சத்துரு தொலை கவிழ்ந்தோட நித்தமோ கிரியை செய்திடோ ஏமன் சத்துரு தொலை கவிழ்ந்தோட நித்தமோ கிரியை செய்திடோ என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே என்னை தேற்றிடும் அடையாளம் இயேசுவே இன்று காட்டிடுமே திருப்பாதம் நம்பி வந்தே கிருபை நிறை இயேசுவே தமது அன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே தமது அன்பை கண்டடைந்தே தேவ சமூகத்திலே. ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு கோடி கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறேன் அப்பா. அப்பா உம நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற ராஜா, மகிமையின் தேவனே உமாக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர, சிங்காசனத்தில் வீற்றுக்கிறவரே உமாக்கு ஸ்தோத்திரிக்கிற ராஜாதி ராஜாவே உமாக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா. கடந்த 2 மாதங்களை எங்களை கண்ணின் மணி போல காத்தீங்களேப்பா. இந்த 3வது மாதம் மார்ச் மாதத்துல அடியெடுத்து வைக்க தேவன் பாராட்டி நம்முடைய அன்புக்காய் கிருபைக்காய் இரக்கத்துக்காய் ஆண்டவரே மனதுருக்கத்துக்காய் கோடா கோடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரை. ஏசப்பா உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறப்பா ஆண்டவரே. அப்பா இந்த ஜெபத்துல கலந்து கொள்கிற ஆண்டவரே, நேர்ல வந்திருக்கிறோமுடைய பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே, யூடியூப்ல பார்க்கிறோமுடைய பிள்ளைகளுக்காய் ஆண்டவரே அப்பா உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிற இந்த மாதம் உடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதமான மாதமாய் ஜெயத்தின் மாதமாய் மாற்றி கொடுங்க ஆண்டவரே. ரீதோ லைக் அண்ட் ஷல் பி ஹோ த ரைம் மாக்கரு ரகிஷா துர்பி ஹந்தராலர் பிகரபா. வாக்கு கடங்கா பெருமூச்சுகளோடு அப்பா நீர் எங்களுக்காய் பரிந்து பேசுகிற தேவனாய் இருக்கிறபடினால ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. ரிமா ஷல் பி ஹோ த நைகரபா உரிபி கமூரி அந்தராலர் பிகரபா. தாயின் தகப்பனு கைவிட்டாலும் நான் உன்னை சேர்த்துக் கொள்வேன் என்று சொன்ன தேவன் ஆண்டவரே. அப்பா நீர் எங்களை உள்ளங்கையில் வரைந்திருக்கிறபடினால ஸ்தோத்திரிக்கிற ஆண்டவரே. அப்பா உம்மை நன்றியோடு ஸ்துதிக்கிற ஸ்தோத்திரிக்கிற அப்பா. இந்த 2 மாதமும் பலவிதமான போராட்டங்கள் பிரச்சனைகளோடு நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம் ஆண்டவரே. இந்த 3வது மாதம் எப்படி இருக்குமோ என்று சொல்லி கூட கலங்கின உள்ளத்தோடு வந்திருக்கிற உம்முடைய அன்பு பிள்ளைகளை கண்ணோக்கி பாருங்க ஏசப்பா ஆண்டவரே. இந்த மாதம் உம்முடைய பிள்ளைகளுக்கு அனுகூலமா இருக்க உதவி செய்யுங்கப்பா. உம்முடைய பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்பா உம்முடைய பிள்ளைகளை பொருளாதாரத்துல ஆசீர்வதித்து உயர்த்துங்க ஆண்டவரே. ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வதித்து உயர்த்துங்க ஆண்டவரே. அப்பா அவங்க வாங்குற சம்பளங்களை ஆசீர்வதித்து கொடுங்க ஏசப்பா. 5 அப்ப 2 மீன்களை கொண்டு 5000 பேருக்கு போஷித்தது போல, மீதியான துணிக்கு எடுத்தது போல இந்த மாதத்தில் நம்முடைய பிள்ளைகள் மீந்ததை எடுக்கணும் ஆண்டவரே. அப்பா எல்லா கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையை கொடுங்கப்பா. நீயோ கடன் வாங்க மாட்டாய் கொடுப்பாய் என்று சொன்னது போலப்பா. அப்பா எல்லா கடன்களை அடைக்கத்தக்க கிருபை உம்முடைய பிள்ளைகளுக்கு தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. ஊமி ஹஷல்லா ரிபாஹதனாய் ஓகே ஷல்பிஹோதனாய் கரபா. அப்பா படிக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா இந்த மாதத்துல எக்ஸாம் இருக்குப்பா ஆண்டவரே. அப்பா 10th +1 +2 ஆண்டவரே. அப்பா எல்லா பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே. அப்பா எல்கேஜில இருந்து எல்லா பிள்ளைகளும் எக்ஸாம் எழுதுற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் கொடுங்கப்பா. அப்பா இந்த கத்தாவை எக்ஸாம் டைம்ல எந்த பிள்ளைகளுக்கும் சுகவீனம் பலவீனம் வரக்கூடாதாப்பா. பிள்ளைகளை ரத்த கோட்டைக்குள்ளாய் மறைப்பீராக ஆண்டவரே. கொள்ளை நோய்களுக்கு விலக்கி பாதுகாப்பீராக ஆண்டவரே. அப்பா எல்லா சத்துருவின் கண்கள் பொறாமை கண்கள் வன் கண்களுக்கு விலக்கி பிள்ளைகளை ரத்த கோட்டைக்குள்ளாய் மறைப்பீராக. படிக்கிறதுக்கு வேண்டிய ஞானத்தை கொடுங்கப்பா. எல்லா பிள்ளைகளும் அப்பா நல்ல மார்க் எடுக்கிறதுக்கு உதவி செய்யுங்க டாடி ஆண்டவரே. உம்முடைய கரத்துல கொடுக்கிறேன் அப்பா. எங்க சபைக்கு வருகிற
வாழ்கிற பிள்ளைகள் மாத்திரம் அல்ல, ஆன்லைன்ல பார்க்கிற பிள்ளைகளும் ஆண்டவரை நல்ல எக்ஸாம் எழுதணும்பா, எந்தெந்த பிள்ளைகள் எந்தெந்த சப்ஜெக்ட்ல வீக்கா இருக்கிறாங்களோ நல்ல ஞானத்தை கொடுத்து ஆசீர்வதிங்க ராஜா. அடிமை சிலுவை நிழலுக்குள்ள மறைத்து கொண்டு நீங்க பேசுங்க டாடி. ஒரு மனுஷியுடைய சத்தத்தை அல்ல, தேவ சத்தத்தை உடைய பிள்ளைகள் கேட்கட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளிலும் மறைப்பொருளை வெளிப்படுத்தும் தேவன் என்கிற தலைப்பில் நான் பேச போகிறேன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் நமக்கு மறைப்பொருள்களை வெளிப்படுத்தி கொடுக்கிற தேவன். வாசிப்போம் எரேமியா 33:3. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். ஆண்டவர் சொல்றாரு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த வசனம் யாருக்கு ஆண்டவர் சொன்னார் என்று சொன்னால், எரேமியா தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் இந்த வாக்கு தத்தத்தை கொடுக்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த எரேமியா ஒரு தீர்க்கதரிசி, நல்லா ஜெபிக்கிற ஒரு நபர். ஆனா ஏன் ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு சொன்னா, அவர் இந்த வார்த்தையை சொல்லும் போது இந்த எரேமியா எங்க இருந்தாராம்? எரேமியா 33:1. எரேமியா இன்னும் காவற் சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை இரண்டாந்தரம் அவனுக்கு உண்டாகி. பாருங்க, எங்க இருந்தானா? காவற் சாலையின் முற்றத்துல. அப்போ ஒரு சிறைக்குள்ள இருந்தான். அந்த இடத்துல ஆண்டவர் அவனோடு கூட பேசுகிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு வந்திருக்கிற நீங்களும் பலதரப்பட்ட சிறைக்குள்ள இருக்கலாம். கடன் என்கிற சிறை, இல்லாவிட்டால் குடும்பத்துல சமாதானம் இல்லாத சிறை, பொருளாதாரத்துல சிறை, பல சிறைகள் உங்களுக்கு இருக்கலாம். ஆனால் எந்த சிறைக்குள்ள இருக்கிறீங்களோ அதுல இருந்து ஆண்டவர் இன்னைக்கு சொல்றாரு, நீ என்னை நோக்கி கூப்பிடு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம சிறை வாழ்க்கை வரும் பொழுது நம்ம ஜெபம் குறைந்து விடும், வேத வாசிப்பு குறைந்து விடும், உபவாசம் குறைந்து விடும், ஆலயத்துக்கு போகிறது குறைந்து விடும். ஏன்? ஆண்டவரை தேடி தேடி நான் என்னத்தை கண்டேன். ஹல்லேலூயா. பிசாசானவன் ஈஸியாய் கொண்டு வருகிற ஒரு அதாவது பதில் என்னன்னா, நீ ஒழுங்கு ஆலயத்துக்கு போறியே, எல்லாம் செய்றியே, ஏன் உனக்கு இந்த பாடு, ஏன் உனக்கு இந்த போராட்டம், உனக்கு மட்டும்தானே பிரச்சனை, மற்றவங்க நல்லா இருக்கிறாங்களே. மற்றவங்க நல்லா தாங்க இருப்பாங்க. ஏன்னு சொன்னா அவங்கெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் இல்லை. ஹல்லேலூயா. யாரெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளாய் இருக்கணும்னு நினைக்கிறீங்களோ, ஆண்டவருக்கு உண்மையாய் வாழணும்னு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கெல்லாம் உபத்திரம் உண்டுன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் சொல்றாரு, இந்த உலகத்தில் உங்களுக்கு உபத்திரங்கள் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெய கிறிஸ்து நம்ம கூட இருக்கிறாரு. உபத்திரம் இல்லாத வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கையே கிடையாது. நீங்க உபத்திரப்பட்டீங்கன்னா உண்மையா கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்ம திராணிக்கு மிஞ்சி அவர் சோதிக்கிற தேவன் அல்லவே அல்ல. அல்லேலூயா. நமக்கு திராணி எவ்வளவு இருக்கு, இவங்களுக்கு எவ்வளவு சோதனை கொடுத்தா தாங்குவாங்கன்றது ஆண்டவருக்கு நல்லாவே தெரியும். அது வரைக்கும் தான் சோதனை, அதுக்கு மிஞ்சி தரவே மாட்டார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதான் எரேமியா சிறைச்சாலைக்குள்ள இருக்கும்போது ஒருவேளை ஜெபம் குறைந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்றார், என்னை நோக்கி கூப்பிடுப்பா, நான் உனக்கு அறியாத எட்டாதுமான பெரிய காரியங்களை, மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவேன் ஆண்டவர் சொல்றார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, யாருக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்துவார்? சங்கீதம் 25 தேவனுக்கு காத்திருப்பவர்களுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்படும். யாரெல்லாம் ஆண்டவர் சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிறோமோ அவங்களுக்கெல்லாம் மறைப்பொருள் வெளிப்படுத்தப்படும். அடுத்தது யாருக்கு தேவன் மறைப்பொருளை வெளிப்படுத்துவார்? சங்கீதம் 25:9 சாந்த குணம் உள்ளவர்களுக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்துவார். அடுத்தது யாருக்கு தேவன் மறைப்பொருளை வெளிப்படுத்துவார்? சங்கீதம் 25:12 கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்துவார். அடுத்தது சங்கீதம் 25:14 யாருக்கு ஆண்டவர் மறைப்பொருளை வெளிப்படுத்துவார்? கர்த்தருக்கு பயந்தவர்களிடத்தில் அவருடைய கர்த்தருடைய ரகசியம் இருக்கும். அல்லேலூயா. நம்ம ஆண்டவருக்கு பயந்து நடந்தா ஆண்டவர் ரகசியங்களை நமக்கு சொல்வார். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த சோதோம் குமாராவை
அழிக்கும் போது ஆண்டவர் ஆபிரகாம் கிட்ட போய் சொல்றாரு, நான் செய்ய போகிறதை நான் உனக்கு மறைப்பேனோ? ஆபிரகாம சிநேகிதனேன்னு சொல்றாருல்ல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம் ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கும் பொழுது தேவன் செய்ய போகிறதை கட்டாயம் நமக்கு முன் அறிவிக்கிற தேவன். அவர் ஒண்ணுமே நமக்கு சொல்லாம செய்யவே மாட்டாருங்க. அப்போ நம்ம ஆண்டவரோடு கூட நெருங்கி ஜீவிக்கணும். 2 மாதம் போயிருச்சு. ஒருவேளை நம்ம ஜெப வாழ்க்கை எப்படி இருந்ததுன்னு தெரியாது. ஒருவேளை வேதத்தை வாசிச்சிங்களா வாசிக்கலையான்னு தெரியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த மாதத்துல மறுபடியும் உங்களை அர்ப்பணிங்க. ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும், வேதத்தை வாசிக்கணும், உமக்கு பிரியமா இருக்கணும், ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அப்படி கேட்டீங்கன்னா மறைப்பொருளை ஆண்டவர் வயது வித்தியாசம் இல்லாமல் வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அதாவது ஏலி அவன் ஆசாரியனா இருக்கிறான். ஏலிக்கு சொல்லாத காரியங்களை சின்ன சாமுவேலுக்கு ஆண்டவர் என்ன சொல்றாரு, ஏலி பிள்ளைகள்லாம் இப்படி போர்ல சாவாங்க, ஏலி சாவான் அப்படின்னு சொல்லி இவங்கெல்லாம் சொல் பேச்சு கேட்காம இருக்கிறாங்கன்றத சின்ன சாமுவேலுக்கு வெளிப்படுத்தினார். இன்னைக்கு வந்திருக்கிற வாலிப பிள்ளைகளுக்கு தேவன் வெளிப்பாடை தருவார். யாரா இருந்தாலும் ஆண்டவருக்கு உண்மையாய் ஜீவித்தீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் நிச்சயமா இந்த மாதம் உங்களுக்கு வெளிப்பாடை தருவார். நீங்க அநேகர் சாட்சி சொல்வீங்க. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, வேதாகமத்துல அநேகருக்கு தேவன் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறார். ஒரு சிலரை இன்றைக்கு நாம் பார்க்கலாம். முதலாவது யோசேப்பு. யோசேப்பு வாழ்க்கையில என்ன மறைப்பொருள்களை வெளிப்படுத்தினார்? ஆதியாம் 41:15. பார்வோன் யோசேப்பை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன், அதன் அர்த்தத்தை சொல்ல ஒருவரும் இல்லை. நீ ஒரு சொப்பனத்தை கேட்டால் அதன் அர்த்தத்தை சொல்லுவாய் என்று உன்னை குறித்து நான் கேள்விப்பட்டேன் என்றான். பாருங்க, பார்வோன் ராஜா, இந்த பார்வோன் ராஜா இவனை விசாரிக்கும் போது அதுக்கு முன்னால இவன் எங்க இருந்தான்? சிறைக்குள்ள இருந்தான். அல்லேலூயா. சிறைக்குள்ள இருக்கிற நபரை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து ஆண்டவர் என்ன பண்றாரு? பார்வோன் ராஜாக்கு முன்னால கொண்டு வந்து நிற்கிறார். நீங்க எந்த சிறைக்குள்ள இருக்கிறீங்களோ ஏசப்பா ராஜாதி ராஜாவா இருக்கிறார். அவருக்கு முன்பாய் உங்களை வரும்படி அவர் வருந்தி அழைக்கிறார். அல்லேலூயா. ஒருவேளை சோர்ந்து போய் இந்த இடத்திற்கு நீங்க வந்திருக்கலாம். ஆண்டவரே ஜெபம் பண்ணி ஒன்னும் நடக்கலன்னு சொல்லி வெக்ஸாய் வந்திருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் என் மகளே மகனே என்னை நோக்கி பார் என்று கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. இப்போ யோசேப்பு சிறையில இருக்கிறான். 2 வருஷம் அவனை மறந்தே போயிட்டாங்க. ஆனா பானபாத்திரக்காரனுக்கு இப்போதான் ஞாபகம் வருது. அல்லேலூயா. சிலரெல்லாம் நம்மளை நினைக்கணும்னா சிலருக்கு தூக்கம் வராது. அல்லேலூயா. பாருங்க, இவன் வாழ்ந்திருக்கும் போது என்னை மறந்துடாதன்னு சொல்றான். ஆனா பானபாத்திரக்காரன் வெளியே போய் மறந்துட்டான். அரண்மனையில போய் மறுபடியும் ராஜாக்கு பானபாத்திர வேலையை செய்யறான். ஆனா யோசேப்பை மறந்துட்டான். ஏன்னா அவன் தான் சொன்னான், நீ என்ன பண்ணுவ, நீ வந்து ராஜாக்கு முன்னால மறுபடியும் வேலை செய்வ, ஆனா சுயம்பாகி என்ன பண்ணுவான்? செத்துருவான் அப்படின்னு சொல்றார். 2 கனவுக்கு அர்த்தம் சொன்னதும் அப்படியே நிறைவேறுது. ஆனா ஒன்னே ஒன்று சொல்றான் யோசேப்பு, நீ வாழ்ந்திருக்கும் போது என்ன மறந்துடாத. அல்லேலூயா. இன்னைக்கு உலகம் நம்மளை மறந்துருங்க. நம்ம கூட பிறந்தவங்க நம்மளை மறந்துடுவாங்க. நம்மளுடைய நண்பர்கள் நம்மளை மறந்துடுவாங்க. ஏன் தாய் தகப்பன் கூட சில நேரம் மறந்துடுவாங்க. இல்லை, ஒருவேளை மனைவி மறந்துடலாம், கணவன் மறந்துடலாம். யார் மறந்தாலும் மறக்காத ஒரு தேவன் உங்க மத்தியில் இருக்கிறார். அவர் நேற்று மின்றும் என்றும் மாறாத தேவன். அல்லேலூயா. நம்ம கிட்ட பணம் இருந்தா ஆண்டவர் மறக்க மாட்டாரு அப்படிலாம் கிடையாது. ஒண்ணுமே இல்லாத நம்ம தேடிதான் ஏசப்பா வந்தார். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் மறந்துட்டாரு, என்னை கைவிட்டுட்டாரு, அவருக்கு கண்ணு இருக்குதா அப்படிலாம் பல கேள்வி கேட்டு உள்ள வந்திருந்தா ஆண்டவர் சொல்றாரு, எனக்கு எல்லாமே இருக்குதுமா, நான் உன்னை பார்த்துக்கிட்டே இருக்கிறமா, உன் கண்ணீர் என் துருத்தில் அல்லவோ இருக்கிறதுன்னு கர்த்தர் சொல்கிறார். அல்லேலூயா. நம்ம அழுற கண்ணீர், மனுஷனுக்கு முன்னால வடிக்கிற கண்ணீர்லாம் வெறும் வேஸ்ட்டுங்க. ஆனா ஏசப்பாக்கு முன்னால நீங்க வடிக்கிறீங்க பாருங்க, உங்க நதியளவு கண்ணீரை அவர் துருத்தில் வைத்திருக்கிறார். அந்த ஒரு சொட்டு கண்ணீருக்கும் நிச்சயமாய் பதில் உண்டு. அல்லேலூயா. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இப்போ இப்படி பார்வோன் ராஜா சொல்றாரு, எப்பா நீ அர்த்தம்லாம் சொல்லுவியாமே, உன்னை பத்தி கேள்விப்பட்டேன். அல்லேலூயா. இப்போ அப்படி சொன்ன உடனே 16ஆம் வசனத்துல என்ன பதில் வருது? அப்பொழுது யோசேப்பு பார்வோனுக்கு பிரயுத்தரமாக, நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார் என்றான். இப்போ யோசேப்பு என்ன பண்ணான்? அப்படியே காலரெல்லாம் தூக்கி விட்டுட்டானா?
காலர்லாம் தூக்கி விட்டுட்டானா, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, யோசேப்பு என்ன பண்ணான் அப்படின்னு சொன்னா, அவன் தாழ்மையா பதில் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, என்ன பதில் சொல்றான்? நான் இல்ல, அது பார்வோனுக்கு பிரதித்து நான் அல்ல, தேவனே பார்வோனுக்கு மங்களமான உத்தரவு அருளி செய்வார். நான் இல்ல, நான் பெரிய ஆளே இல்ல, நான் ஒண்ணுமே கிடையாது. ஆனா தேவன் இப்போ பார்வோனுக்கு இந்த காரியத்தை சொல்வார்னு சொல்லி அவன் தாழ்மையாய் பதில் சொல்கிறதை பார்க்கிறோம். ஆண்டவர் நமக்கு வெளிப்பாடு கொடுக்கிறாரு அப்படின்னு சொன்னா நம்ம பெருமைப்படுறதுக்கு இல்லை. எனக்கு ஆண்டவர் வெளிப்பாடு கொடுத்தாரு 4 இடத்துல அப்படியே மோளம் வச்சு அடிக்கிறதுக்கு அல்ல. ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிற அந்த காரியம் இன்னொருத்தருக்கு பிரயோஜனமா இருக்கும். அதுக்கு தான் இந்த வெளிப்பாடு. அதனால வெளிப்பாடு கிடைச்ச ஆண்டவரே, ஒண்ணு இல்லாத இந்த குப்பைக்கு இப்படி வெளிப்பாடை கொடுக்குறீங்களே ஆண்டவரே, என்னை தரை மட்டும் தாழ்த்துகிறேன். ஆண்டவரை தாழ்த்தி நம்ம தாழ்த்த தேவன் நம்மை உயர்த்தி கொண்டே போவார். ஹல்லேலூயா. இப்போ பார்வோன் சொப்பனத்துக்கு பார்வோன் சொல்றாரு, அவர் கண்ட சொப்பனத்தை சொல்றாரு. வாசிக்க வேண்டாம். 41:17 24 நீங்க வீட்டுல வாசித்து கொள்ளுங்க. பார்வோன் சொல்றாரு அந்த இடத்துல, நான் தூங்கும் போது அதுல என்ன ஆச்சுன்னா 7 நல்ல பசு, கொழுத்த பசு இருந்தது, 7 அவலட்சணமான பசு இருந்தது. இந்த 7 அவலட்சணமான மெலிந்து போன பசுக்கள் கொழுத்த பசுவை முழுங்கியும் மறுபடியும் அப்படிதான் இருக்கு. சிலர் அப்படிதானே நல்லா சாப்பிடுவாங்க, எவ்வளோ சாப்பிட்டாலும் இப்படிதான் இருப்பாங்க, நல்ல உடம்பு. ஆனா சிலர் பாருங்க, பயந்து இவ்வளவுதான் சாப்பிடுவாங்க, அவங்க உடம்பு வற்றாது. நம்ம எவ்வளோ ட்ரை பண்ணுவோம்ல, இன்க்ளூடிங் நானும் தான். ஹல்லேலூயா. எவ்வளோதான் ட்ரை பண்ணாலும் வற்றாத நீரூற்ற போல நம்ம இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஆனா என்ன பண்ணலாம், ஒரு வசனத்தை வச்சு நம்மளை தேற்றி கொள்ளலாம். நம்மலாம் யாரு கொழுத்த கன்றுகளை போல இருப்பீர்கள் பைபிள்ல இருக்கு. அதனால நம்ம அப்படி வேணா நம்மளை தேத்திக்கலாம். ஆனா உடம்பு குறையணும்ல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பாருங்க, இந்த கேவலமான பசு அப்படியே தான் இருக்கு. ஆனா கொழுத்த பசு உள்ள போனாலும் அது அப்படியே தான் இருக்கு. இன்னொரு சொப்பனம் சொல்றான். 7 கதிர்கள் செழுமையா இருக்கு, 7 சாவியான தீந்து போன கதிர்கள். இது 7 கொழுமையான கதிர்களை முழுங்குது, அது அப்படியே தான் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே இப்போ இந்த யோசேப்பு சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்றான். ஆதியாம் 41:17 21 வீட்டுல வாசித்து கொள்ளுங்க. இதுல என்ன சொல்றான் அப்படின்னா, இந்த சொப்பனம் 2 ஒண்ணுதான். ஆனா பார்வோன் ராஜாக்கு நடக்க போறதை தேவன் அறிவித்திருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு, 7 வருஷம், அதாவது நாட்டுல நல்ல செழுமையான 7 வருஷம், அடுத்தது 7 வருஷம் பஞ்சம், பயங்கரமான பஞ்சம் வரும். அதனால இதுதான் இந்த சொப்பனத்தின் அர்த்தம் என்று சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த அதுக்கப்புறம் இந்த யோசேப்பு சொல்றான், சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லிட்டான். அடுத்தது அவன் சொல்றான், நீங்க இந்த நல்ல செழுமையான ஆசீர்வாதமான காலத்துல 1/5 விளைவுல 1/5 சேர்த்து வைங்க, அதுக்கு ஒரு நல்ல தகுதியான ஆளை போடுங்க அப்படின்னு சொல்றாரு. அப்போ கூட நான் தான் இதை சொன்னேன், என்னைய போடுங்க, அவன் மார்த்தட்டிக்கல. என்ன சொன்னா, யாரையாவது போடுங்க அப்படின்னு பெருந்தன்மையா இந்த யோசேப்பு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்படி சொல்லும் போது அந்த ராஜா என்ன சொல்றாரு பாருங்க. அதாவது ஆதியாகமம் 41:38. அப்பொழுது பார்வோன் தன் ஊழியக்காரரை நோக்கி, தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல் வேறு ஒருவனும் உண்டோ என்றான். பாருங்க, இவன் தேவ ஆவியை பெற்ற இந்த மனுஷனை போல வேறொருவன் உண்டோ? ஏன்னா அவனுக்கு என்ன இருந்துதான், வாசி 39. பின்பு பார்வோன் யோசேப்பை நோக்கி, தேவன் இவை எல்லாவற்றையும் உனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறபடியால் உன்னை போல விவேகமும் ஞானமும் உள்ளவன் வேறொருவனும் இல்லை. பாருங்க, இப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு, இந்த அரண்மனை முழுவதுக்கும் நீதான் அதிகாரி. இனிமே
நான் ராஜா, உன்னை காட்டிலும் நான் ராஜா என்கிற ஒரு மேல இருப்பேனே தவிர நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும்னு சொல்லி அவனை ராஜாவாய் மாற்றி அவனை என்ன பண்றாரு, ஊர்வலம் கொண்டு வந்து அவனை கௌரவப்படுத்துகிறதை பார்க்கிறோம். அது மட்டும் இல்லை, இன்னும் பின்னால வாசிக்கும் போது ஒருத்தனும் உத்தரவின்றி கையையும் காலையும் கூட அசைக்க கூடாதுன்னு சட்டம் நாட்டில் வருது. ஹல்லேலூயா. யோசேப்பு யாருங்க? அவன் அடிமையாய் விற்கப்பட்டவன். ஹல்லேலூயா. எகிப்துல, அதாவது அவன் எகிப்துலேருந்து எகிப்து தேசத்துக்கு அவன் எப்படி வரான்? அடிமையாய் அவங்க அண்ணனுங்க வித்துட்டானுங்க. ஆனா போத்திபார் வீட்டில் தவறு செய்ய சந்தர்ப்பம் கிடைக்கும் போது கூட தவறு செய்யாமல் அந்த இடத்தை விட்டு ஓடி வந்தான் பாருங்க. ஆண்டவர் நம்ம செய்யற ஒவ்வொரு காரியத்தையும் பார்க்கிறார். ஹல்லேலூயா. வாலிப பிள்ளைகள் இந்த வாலிப நாட்கள்ல வரக்கூட ஆசை இச்சைகளுக்கு விலகி ஓடுனீங்கன்னா யோசேப்பை போல கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிப்பார். ஆனா வாலிப நாட்கள்ல இச்சைக்கு விழுந்துட்டீங்கன்னா, அந்த கண்ணின் இச்சைக்கும் சரீர இச்சைக்கும் விழுந்துட்டீங்கன்னா ஆண்டவர் உங்களை உயர்த்தவே முடியாது. அவர் வச்சிருக்கிற மேன்மையை நாம் அடைய முடியாது. ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் நம்ம மனம் திரும்பி வர்றது வேற. ஆனா ஆண்டவர் சமூகத்தில் இந்த வாலிப நாட்கள்ல பரிசுத்தமாய் ஆண்டவருக்கென்று நீங்க வாழ்ந்தீங்கன்னா உங்க ஃபியூச்சரை கர்த்தர் எங்கேயோ கொண்டு போயிடுவார். ஹல்லேலூயா. வாலிப நாட்களை உங்களை கரங்கள்ல எடுத்து அவர் பயன்படுத்துவார். ஹல்லேலூயா. வயசான காலத்துல இல்ல, எங்களை மாதிரி வயதான பிறகு இல்ல, வாலிப நாட்களிலே உங்களை ஆண்டவர் வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துவார். காரணம், யோசேப்பை போல பாவத்துக்கு விலகி ஓட வேண்டும். ஹல்லேலூயா. பாருங்க, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த யோசேப்புடைய வாழ்க்கையில அவன் கிட்ட இருந்த நல்ல குணம் என்னன்னா தாழ்மை. தாழ்மை. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, மேன்மைக்கு முன்னாடி என்னது? தாழ்மை. தாழ்மையா இருந்தாதான் தேவன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். ரெண்டாவது, பானபாத்திரக்காரன் மறந்துட்டான். ஆனா அவனை மறுபடி சந்திக்கும் போது நம்மனா நறுக்குன்னு ஒரு கேள்வி கட்டாயம் கேட்போம் இல்ல? உனக்கெல்லாம் பாரு எவ்வளோ நன்மை செஞ்சன, ஒரு ஃபோன் காலாவது அடிக்கிறவன் இப்போ கேட்குறோம்ல. அவன் அப்போல்லாம் ஃபோன் இல்லை, ஆனாலும் நீ நினச்சியா மறந்துட்ட பத்தியா, 2 வருஷம் நீ ஜெயிலில் உட்கார வச்சிட்ட பத்தியா அப்படின்னு கேட்டானா? இல்லை. ஆண்டவர் அவனையும் மன்னிக்க வைத்தார். அது மட்டுமல்ல, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த திறமையான நபரை நியமிங்கன்னு சொல்லும்போது அவன் மன ரம்யமா சொல்றான். ஆனா இந்த ராஜா என்ன பண்றார்? நீதான் பாதுக்கு லாய்க்கு அப்படின்னு சொல்லி பொறுப்பை இவனிடத்தில் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த யோசேப்பை போல நமக்கு நல்ல குணங்கள் இருக்குமானால் நிச்சயமாய் ஆண்டவர் உங்களுக்கு மறைப்பொருளை வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. நீங்க சொப்பனத்துல, அதாவது தூங்கும் போது ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? மறைப்பொருளை வெளிப்படுத்துவார். தீர்க்கதரிசியின் மூலம் மறைப்பொருளை வெளிப்படுத்துவார். நம்ம ஆண்டவர் மேல வைராக்கியமாய் வாழும்போது மறைப்பொருள்கள் நமக்கு வெளிப்படுத்தப்படும். ஹல்லேலூயா. நமக்கே ஆச்சரியமா இருக்கும், என்னடா ஆண்டவர் நம்மளை பத்தி இப்படி சொல்றாரு. யோசேப்பை பத்தி சொன்னாரா இல்லையா? ஓ அரிக்கட்டு நிமிர்ந்து நிற்கும், மற்ற அரிக்கட்டு உன்னை வணங்கி நிற்கும், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் உன்னை வணங்கி நிற்கும்னாரு. அவர் சொன்ன தரிசனம் நிறைவேறிச்சா? கட்டாயம் நிறைவேறிச்சு. அதாவது அவங்க அப்பா, அவங்க பிள்ளைங்க, அவங்க கூட பிறந்த அண்ணன் தம்பி எல்லாருமே இவனை வணங்கி நின்னாங்கல்ல. அப்போ தேவன் நமக்கு கொடுக்கிற அந்த தரிசனம் வெளிப்பாடு டக்குன்னு ஒரே நாள்ல நடக்காது. ஆனா காத்திருங்க, ஆண்டவர் ஏற்ற வேளையில ஆண்டவர் சொன்ன அந்த தரிசனங்களை அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ரெண்டாவது பாத்தீங்கன்னா, தீர்க்கதரிசி மூலம் மறைப்பொருள் வெளிப்படுத்தப்படும். ஹல்லேலூயா. அதாவது முதல் நம்ம பார்த்தோம், யோசேப்பு தனி நபர், அவன் ஆண்டவருக்கு பிரியமா இருந்ததுனால அவனுக்கு வெளிப்பாட கொடுத்தார். ரெண்டாவது, தீர்க்கதரிசி மூலமாய் ஆண்டவர் மறைப்பொருளை வெளிப்படுத்துவார். வாசிப்போம் 2 சாமுவேல் 7:2. ராஜா தீர்க்கதரிசியாகிய நாத்தானை நோக்கி, பாரும், கேது மரங்களால் செய்யப்பட்ட வீட்டிலே நான் வாசம் பண்ணும்போது தேவனுடைய பெட்டி திரைகளின் நடுவே வாசமாய் இருக்கிறதே என்றான். பாருங்க, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தாவீது ராஜாக்கு எப்படியாவது ஒரு ஆலயம் கட்டணும்னு ஒரு ஆசை. ஹல்லேலூயா. ஏன்னா தாவீதை குறித்து, தாவீது பச்சைபால்ட்ட செய்த பாவத்தை தவிர அவன் எதுவும் செய்யலன்னு வேதத்துல இருக்கு. அந்த அளவுக்கு தாவீது சில தவறுகள் செய்யும் போது
தீர்க்கதரிசி வந்து கண்டிக்கும் போது உடனே சொல்லிடுவான், உடனே சரண்டர் ஆயிடுவான் ஆண்டவர்ட்ட. ஆண்டவரே, நான் தான்ப்பா பாவி, இந்த ஆடுகள் என்ன செய்தது அப்படின்னு சொல்லி தன்னை முழுமையாய் அவன் அர்ப்பணிக்கிறதுனால ஆண்டவருக்கு இந்த தாவீதை அதிகமாய் பிடிக்கும். ஸோ அந்த தாவீதை என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் சொல்றாரு. ஆனா அந்த தாவீது யுத்தம்லாம் முடிஞ்சு அவன் இளைப்பாறும் போது அவன் சொல்கிற ஒரு காரியம், நான் இப்படி அரண்மனையில் இருக்கும்போது கேதுரு மரங்களால் செய்யப்பட்ட வீட்டில் நான் வாசமா இருக்கிறேனே, அந்த உடன்படிக்கை பெட்டி திரைச்சிலை மறைவில் இருக்குதேன்னு வருத்தப்படுறான். ஹல்லேலூயா. உடனே நாத்தான் கூட இருக்கிறாரு தீர்க்கதரிசி. அவர் சொல்றாரு, உங்க இருதயத்துக்கு ஏத்த மாதிரி செய்யுங்க. ஏன்னா ராஜா இல்ல, ராஜா சொன்னோன்னே அவர் அப்பிலே சொல்லல, இதை மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க, பரவாயில்ல நீங்க ஆலயத்தை கட்டுங்கன்னு சொல்லிட்டு போயிட்டாரு. ஆனா அந்த நாத்தான் தீர்க்கதரிசிக்கு ஆண்டவர் ராத்திரி பேசுறாரு. என்ன பேசுறாரு? 2 சாமுவேல் 7:3. அப்பொழுது நாத்தான் ராஜாவை நோக்கி, நீர் போய் உம்முடைய இருதயத்தில் உள்ளபடியெல்லாம் செய்யும், கர்த்தர் உம்மோடு இருக்கிறாரே என்றான். அன்று ராத்திரியிலே கர்த்தருடைய வார்த்தை நாத்தானுக்கு உண்டாகி, அவர், நீ போய் என் தாசனாகிய தாவீதை நோக்கி கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் வாசமாய் இருக்கத்தக்க ஆலயத்தை நீ எனக்கு கட்டுவாயோ? நான் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணின நாள் முதற்கொண்டு இந்நாள் வரைக்கும் நான் ஒரு ஆலயத்திலே வாசம் பண்ணாமல் கூடாரத்திலும் வாசஸ்தலத்திலும் உலாவினேன். போதும். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, நீ எனக்கு ஒரு ஆலயத்தை கட்டுவாயான்னு போய் கேளு தாவீது கிட்டன்னு சொல்றாரு. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு என்ன பண்ணுவேன், வீட்டை கட்டி தருவேன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. 7:11. உன்னுடைய எல்லா சத்துருக்களுக்கும் உன்னை நீங்களாக்கி இளைப்பாறவும் பண்ணினேன். இப்போதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்பதை கர்த்தர் உனக்கு அறிவிக்கிறார். பாருங்க, அவன் அதாவது அது வரைக்கும் வீடு எங்க இருந்தான்னு தெரியல. ஆனா ஆண்டவர் சொல்ற, உனக்கு ஒரு வீட்டை கட்டி தருவேன். ஹல்லேலூயா. ஏன்னா தாவீது வாழ்நாள் ஃபுல்லா அவன் என்ன பண்ணான், காட்டிலே ஓடிக்கிட்டே இருந்தான், கெபிகளில் தங்கினான், காடுல தங்கினான். ஏன்னா சவுல் என்ன பண்ணாரு, பின்னால துரத்துக்கிட்டே வந்தார், உயிரை கையில பிடிச்சிட்டு ஓடிக்கிட்டே இருந்தான் தாவீது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, உனக்கு இளைப்பாறுதெல்லாம் கொடுத்தேனே, யுத்தத்தெல்லாம் ஓய பண்ணினேனே, நான் உனக்கு ஒரு வீட்டை கட்டுவேன் என்று தீர்க்கதரிசி மூலமாய் கர்த்தர் சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது என்ன சொல்றாரு? 13ஆம் வசனம். அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான், அவன் ராஜ்ய பாரத்தின் சிங்காசனத்தை என்றென்றைக்கும் நிலைக்க பண்ணுவேன். பாருங்க, உன் மகன் என்ன பண்ணுவான், ஆலயத்தை கட்டுவான். சாலமோன் ஆலயத்தை கட்டுவான் சொல்றாரு. ஹல்லேலூயா. ஏங்க அப்ப தாவீது அவ்வளோ மோசமானவனா அப்படின்னு கேட்டா, தாவீது யுத்தத்துக்கு போய் போரெல்லாம் செய்து அவன் ரத்தம் படிந்த கையாய் இருந்ததுனால ஆண்டவர் சாலமோனை வைத்து ஆலயத்தை கட்ட வைக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆனாலும் தன் மகன் ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்ன உடனே தாவீதுக்கு அப்பவும் கோபம் வரல. அவன் என்ன பண்ணானா, அந்த ஆலயத்துக்குரிய காரியங்களை எல்லாம் சவதரித்தான் என்று ஒரு இடத்துல வேதத்துல பார்க்கிறோம். ஏன்னா அந்த ஆலயம் கட்டுறதுக்கு வேண்டிய பொருட்கள், அதுக்கு வேண்டிய தேவையான காரியங்கள் எல்லாத்தையும் அவன் சேகரித்து வைத்தான் என்று வேதம் சொல்கிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, 7:21 தாவீது என்ன சொல்றார் பாருங்க. 7, உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தமும் உம்முடைய சித்தத்தின்படியேயும் இந்த பெரிய காரியங்களை எல்லாம் உமது அடியானுக்கு அறிவிக்கும்படிக்கு தயவு செய்தீர். பாருங்க, இதுல அவன் சொல்றான், உம்முடைய வாக்குத்தத்தத்தின் நிமித்தம் உம்முடைய சித்தத்தின்படியேயும் இந்த பெரிய காரியங்கள். அப்ப பாருங்க, மறைப்பொருள்களை தேவன் வெளிப்படுத்துகிறார். அவன் என்ன நினைச்சான், ஆலயம் கட்டணும்னு தான் நினைச்சான். ஆனா இந்த நாத்தான் சொல்லிட்டாரு, நீங்க பரவாயில்ல கட்டுங்க, உங்க மன விருப்பத்தின்படி கட்டுங்கன்ட்டு போயிட்டாரு. ஆனா அன்று ராத்திரி நாத்தானோடு ஆண்டவர் பேசி இந்த தாவீதுக்குரிய திட்டத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஆண்டவர் நம் வாழ்க்கையிலையும் சில திட்டங்களை வைத்திருக்கிறார். அந்த திட்டங்களை ஒன்று நமக்கு சொப்பனத்தின் மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்துவார், இல்லாவிட்டால் தீர்க்கதரிசியின் மூலம் வெளிப்படுத்துவார், இல்லாவிட்டால் இப்படி கேட்கிற செய்தியின் மூலம் ஆண்டவர் வெளிப்படுத்துவார், இல்லாவிட்டால் நீங்கள் வேதத்தை எடுத்து வாசிக்கும் பொழுது அந்த வேத வசனத்தின் மூலம் உங்களோடு பேசுவார். ஹல்லேலூயா. இப்போ பார்த்தீங்கன்னா 7:25 இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, நீர் உமது அடியானையும் அவன் வீட்டையும் குறித்து சொன்ன வார்த்தையை என்றென்றைக்கும் நிலைவரப்படுத்த தேவரீர் சொன்னபடியே செய்தருளும்.
அப்படியே சேனைகளை கர்த்தர் இஸ்ரவேலின் மேல் தேவனானவர் என்று சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு பின்னால பார்த்தீங்கன்னா 25 இருந்து அவன் பாருங்க ஜெபிக்கிறான். ஆண்டவரே நீங்க எனக்கு கொடுத்த அந்த கிருபைக்காய், நீங்க சொன்ன வாக்கு தத்தத்துக்காய் நன்றி என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறதை பார்க்கிறோம். இப்படி ஜெபம் பண்ணி பார்த்தீங்கன்னா 28, 29 இப்போதும் கர்த்தராகிய ஆண்டவரே நீரே தேவன், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், உம்முடைய வார்த்தைகள் சத்தியம், தேவரீர் உமது அடியானுக்கு இந்த சுவிசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர், உமது அடியானுக்கு இந்த நல் விசேஷங்களை, சுவிசேஷம் இல்லை நல் விசேஷங்களை வாக்குத்தத்தம் பண்ணினீர். அப்போ நல்ல விஷயங்களை வெளிப்படுத்தினீங்களே ஆண்டவரே அப்படின்னு அவன் நன்றி சொல்றான். சொல்லிட்டு இப்போதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தரான ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர், உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக என்றான். கிரகப்பிரவேசம் பண்ணும் போதெல்லாம் நிறைய பேர் வீட்டுல இந்த வசனம் தூங்கும். அல்லேலூயா. ஆனா தாவீது சொல்றான், உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். அல்லேலூயா. அப்போ ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கிறான், ஆண்டவரே என் வீட்டை நீங்க ஆசீர்வதிங்கன்னு சொல்லி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ தீர்க்கதரிசியின் மூலம் சொன்ன காரியங்கள் நிறைவேறிச்சா? இப்ப தீர்க்கதரிசி என்ன சொல்றாரு, உனக்கு ஒரு வீட்டை கொடுப்பேன் அப்படின்னும் போது வீட்டுக்காக ஜெபிக்கிறாரு. அடுத்தது அவங்க பையன் அந்த ஆலயத்தை கட்டி முடிச்சானா அப்படின்னு பார்த்தா 1 ராஜாக்கள் 8:15, 1 ராஜாக்கள் 8:15 அவன் சொன்னது, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், அவர் என் தகப்பனாகிய தாவீதுக்கு தம்முடைய வாக்கினால் சொன்னதை தம்முடைய கரத்தினால் நிறைவேற்றினார். பாருங்க, சாலமோன் சொல்றாரு, என் தகப்பனுக்கு வாக்கினால் சொன்னதை தன் கரத்தினால் நிறைவேற்றினார். அப்ப நிறைவேறிச்சா? ஆலயம் கட்டி இருக்கான்ல. 19 ஆகிலும் நீ அந்த ஆலயத்தை கட்ட மாட்டாய், உன் கர்ப்ப பிறப்பாகிய உன் குமாரனே என் நாமத்திற்கு அந்த ஆலயத்தை கட்டுவான் என்றார். இப்போதும் கர்த்தர் சொல்லிய தம்முடைய வார்த்தையை நிறைவேற்றினார். கர்த்தர் சொன்னபடியே நான் என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்தில் எழும்பி இஸ்ரவேலின் சிங்காசனத்தில் மேல் உட்கார்ந்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன். பாருங்க, ஆண்டவருடைய நாமத்திற்கு நான் ஆலயத்தை கட்டினேன்னு சொல்லி அதை அவன் என்ன பண்றான், பிரதிஷ்டை பண்ணுகிறதை பார்க்கிறோம். 8:24 தேவரீர் என் தகப்பனாகிய தாவீது என்னும் உம்முடைய தாசனுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை காத்தருளினீர், அதை உம்முடைய வாக்கினால் சொன்னீர், இந்நாளில் இருக்கிறபடி உம்முடைய கரத்தினால் அதை நிறைவேற்றினீர். பாருங்க, வாக்கு தத்தத்தின்படி செய்தீர் என்று சாலமோன் அறிக்கை செய்கிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அப்போ பாருங்க, இந்த சாலமோன் ராஜாக்கு நாத்தான் தீர்க்கதரிசி மூலம் சொன்ன வார்த்தைகள் நிறைவேறுகிறதை பார்க்கிறோம். இன்னைக்கும் நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம அநேக நேரங்களில் ஜெபிக்கிறோம், அநேக தீர்க்க தரிசனங்கள் நமக்கு வருகிறது. ஆனாலும் நீங்க நினைக்கலாம், என்னடா சொன்னது ஒன்றும் வரலையே, நிறைவேறலையே. ஆனால் தீர்க்க தரிசனம் நிறைவேறுவதற்கு காரணம் நம்மக்கிட்டே இருக்குது, நம்மளுடைய விசுவாசம். சிலர் சரி சொன்னாங்க, நடக்குதா பார்க்கலாம் அப்படின்னா நடக்காது. சொன்னாங்க இது நடக்கும் அப்படின்னு நம்ம விசுவாசித்தால் அது நடக்கும். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்வேன், நான் 1985 அதாவது 4 ரட்சிக்கப்பட்டேன். ஆனால் ரட்சிக்கப்பட்ட புதுசிலே எனக்கு அருள்ராஜ் பிரதர்ன்னு சொல்லி அவர் இன்னைக்கு இல்லை. ஆனால் அவர் ஜெபிக்கும் போது, நான் உன்னை ஒரு தீர்க்கதரிசியாக எடுத்து பயன்படுத்துவேன், உன் பின்னால் ஒரு கூட்ட ஜனம் வரும்னு சொன்னார். அப்போ நான் ஊழியம் கூட செய்யாத அன்னைக்கு சொன்னார். அப்போ நம்மனா என்ன நினைப்போம், என்னடா நம்ம ஊழியமே செய்யலை, ஒன்றும் செய்யலை, இப்போ தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம், இவர் என்னன்னா ஊழியம் செய்வேன்னு சொல்கிறாரு அப்படின்னு அவிசுவாசம் வந்திருக்கோம். ஆனால் என் சூழ்நிலையெல்லாம் ஊழியம் செய்கிற சூழ்நிலையே கிடையாது. எங்கள் வீட்டுக்காரர் விடவே மாட்டார். அப்படிப்பட்ட ஒரு கெடுபிடியில் வாழ்ந்த என்னைய ஆண்டவர் 84 வாக்கு பண்ணினார், 94 நிறைவேற்றினார். 10 வருஷம் காத்திருந்தேன். அல்லேலூயா. ஆனால் ஒரு நம்பிக்கை, ஒரு நாள் நான் மைக்கு பிடிப்பேன் ஆண்டவரை, உமக்கென்று எழும்பி பிரகாசிப்பேன் ஆண்டவரை, ஆண்டவர்கிட்ட சொல்லி நான் உமக்கென்று சாதிக்கணும் அப்படின்னு.
இதுவரைக்கும் ஆண்டவர் சாதிக்க வச்சிருக்கிறார், இனியும் வைப்பார். அல்லேலூயா. என கருமையான தேவ பிள்ளைகள், அதுதான் நம்ம விசுவாசம். தீர்க்க தரிசனம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஆண்டவரே நீங்க இப்படி சொல்லியிருக்கிறீங்க, எனக்கு இதை செய்வீங்கன்னு நம்புனா அது நம் வாழ்க்கையில நிறைவேறும். அல்லேலூயா. சரி, அடுத்தது பாத்தீங்கன்னா தீர்க்கதரிசி, அதாவது மூலம் மறைப்பொருள் வெளிப்படுத்தப்படும் சொன்னேன். இப்போ மூணாவது ஒரு காரியம், சொப்பனத்தின் மூலம் மறைப்பொருள் வெளிப்படுத்தப்படும். சொப்பனம், இன்னைக்கு நிறைய பேர் சொப்பனம் காணுவோம். சொப்பனம் இன்னைக்கு தொல்லையின் திரட்சியினால் சொப்பனம் வரும். நிறைய பேர் தொல்லை, அப்படியே படுக்கும்போது எதையாவது கவலையோட பாரத்தோட அப்படியே புலம்பிக்கிட்டு அப்படி படுத்திருந்தா என்ன, ஈட்டிக்காரன் வந்து கதவு தட்டுற மாதிரி இருக்கும். ஏய், பணம் கொடுக்குறியா இல்லையா? இது ஒரு சொப்பனம். இது என்ன சொப்பனம் தெரியுமா? தொல்லையின் திரட்சியினால் வரக்கூடிய சொப்பனம். இது சொப்பனம் அல்ல. நாம் நல்லா ஜெபம் பண்ணிட்டு, ஆண்டவரே, எரேமியா 33:3 படி நீங்க என்ன சொன்னீங்க? உங்களை நோக்கி கூப்பிட சொன்னீங்கல்ல, மறைப்பொருளை வெளிப்படுத்துவேன்னு சொன்னீங்களே, எனக்கு வெளிப்பாடத்தாங்க. சின்ன பிள்ளைங்க கூட கேளுங்க, ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், ஈஸியான ஒரு செல் நம்பர் இல்ல, என்ன நம்பரு சொல்லுங்க? 333. அதுதான் எரேமியா 33:3. இந்த 333 என்னைக்குமே வந்து அது சுவிட்ச் ஆஃப் ஆகாது, சைலண்ட்ல போகாது, எங்கேஜா இருக்காது இல்ல. ஆனா இது என்னைக்குனாலும் என்ன நோக்கி கூப்பிடுன்ட்டா அது கூப்பிட்டு நமக்கு ஆண்டவர் பதில் கொடுக்காமே இருக்க மாட்டார். எப்பவும் 24 மணி நேரமும் என்ன பண்ணோம், அது ஆன்ல தான் இருக்கும். அந்த நம்பர் 333 மறந்து போகாதீங்க. அல்லேலூயா. ஏன் மொபைல் கூட சில நேரம் சுவிட்ச் ஆஃப்லாம் போயிடும், சைலண்ட்ல போயிடும். ஆனா எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த நம்பர் மட்டும் மாறவே மாறாது. அது என்னைக்குமே உங்களுக்கு உடனே நீங்க ஒரு பிரச்சனைனா இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டுட்டீங்கன்னா அடுத்த நேரம் அதுக்கு பதில் கையில வந்துடும். அல்லேலூயா. அவரை நோக்கி கூப்பிட்ட பிள்ளைகள் ஒரு நாள் வெட்கப்பட்டு போவதில்லை. அல்லேலூயா. சரி, அடுத்தது சொப்பனத்தின் மூலம் மறைப்பொருள் எப்படி யாருக்கு வெளிப்படுத்தப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, சாலமோன் ராஜாக்கு. வாசிப்போம், 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 4-5. அப்படியே ராஜா பலியிட கிபியோனுக்கு போனான். அது பெரிய மேடையாய் இருந்தது. அந்த பலிபீடத்தின் மேல் சாலமோன் 1000 சர்வாங்க தகன பலிகளை செலுத்தினான். கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்று தேவன் சொன்னார். சரி, இப்போ பாருங்க, இப்போ சாலமோன் சும்மா இருக்கும்போது ஆண்டவர் வந்து சொப்பனத்தை கொடுக்கல. அவன் அதுக்கு முன்னால என்ன பண்றான், அந்த காலத்துல பலி செலுத்துற வழக்கம் இல்ல. இப்போ 1000 ஸ்தோத்திர பலி செலுத்துறாங்க அப்படிலாம் இருக்கு. ஆனா அப்போ அவன் என்ன பண்றான், 1000 சர்வாங்க தகன பலி. அது எவ்வளவு கஷ்டம் இல்ல. 1000 பலி செலுத்துறான். செலுத்திட்டு அவன் படுத்து தூங்கும் போது சொப்பனத்துல ஆண்டவர் சொல்றாரு, நீ விரும்பினதை கேள் அப்படின்னு கேட்கிறாரு. இன்னைக்கு நம்மளை பார்த்து நீ விரும்பினதை கேள் அப்படின்னு சொல்லிட்டா நம்ம ஒரு லிஸ்டே கொடுப்போமா இல்லையா? ஆண்டவரே, எனக்கு கடன் போகணும், எனக்கு ஒரு பெரிய வீடு வேணும், ஒரு பெரிய காரு, இருக்கிறதுலே பெரிய பெரிய காரு, என்னென்ன ஆசை இருக்கோ அத்தனையும் ஒரு லிஸ்ட் போட்டு இருந்தாங்க ஆண்டவரே அப்படின்னு கொடுப்போம். ஆனா சாலமோன் எதையுமே கேட்கல. அப்பா, நான் சிறு பிள்ளையா இருக்கிறேன், இந்த ஜனங்களை ஆட்சி செய்யறதுக்கு எனக்கு ஞானமே இல்லை, எனக்கு ஞானம் மட்டும் வேணும் அப்படின்னு கேட்டான். அல்லேலூயா. கேட்ட அவனுக்கு ஆண்டவர் கொடுத்தாரா இல்லையா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை வாசிப்போம், 3:11. ஆகையினால் தேவன் அவனை நோக்கி, நீ உனக்கு நீடித்த நாட்களை கேளாமலும் ஐஸ்வர்யத்தை கேளாமலும் உன் சத்துருக்களின் பிராணனை கேளாமலும் நீ இந்த காரியத்தையே கேட்டு நியாயம் விசாரிக்கிறதற்கு ஏற்ற ஞானத்தை உனக்கு வேண்டிக் கொண்டபடியினால் உன் வார்த்தைகளின்படி செய்தேன். ஞானமும் உணர்வுள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன். இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததில்லை, உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்புவதும் இல்லை. இதுவும் அன்றி நீ கேளாத ஐஸ்வர்யம் மகிமை உனக்கு தந்தேன். உன் நாட்களில் இருக்கிற ராஜாக்களில் ஒருவனும் உனக்கு சரியானவன் இருப்பதில்லை. அடுத்து, உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளைகளையும் நியமங்களையும் கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயாகில் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன் என்றார். பாருங்க,
அப்போ ஆண்டவர் பாருங்க ஆசீர்வாதத்தெல்லாம் முதல் சொல்லிட்டார். என்ன சொன்னாரு? நீ ஞானத்தை கேட்டப்பா, ரொம்ப உகந்ததை கேட்ட. அல்லேலூயா. எலியா கிட்ட போய் எலிசா என்ன கேட்டாரு? எனக்கு ரெட்டிப்பான வரோன்னு கேட்டாரு இல்ல. அப்ப எலியா சொல்றார், பரவாயில்ல நீ அரிதானதை கேட்டாய். ஆண்டவர் இங்கேயும் அதான் சொல்றார், பரவாயில்ல நீ என் மனதுக்கு உகந்ததை கேட்ட, நீ கேட்காதது எல்லாத்தையும் தரேன்னு சொல்லி ஐஸ்வர்யம் ஞானம் எல்லாத்தையும் கொடுத்து, உனக்கு முன்னாலையும் பின்னாலையும் உன்னை போல ஒரு ராஜா இருக்க மாட்டான்னு சொல்லி அவனுக்கு வேண்டிய அத்தனை ஆசீர்வாதத்தையும் அவன் மேல அப்படியே கொட்டிட்டு ஒன்னே ஒன்று சொல்றாரு, உன் தகப்பனாகிய தாவீது நடந்தது போல நீயும் என் கட்டளை என் நியமங்களை கைக்கொண்டு என் வழிகளில் நடப்பாயானால் உன் நாட்களையும் நீடித்திருக்க பண்ணுவேன். ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்து தான் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு நம்ம சர்ச்சுக்கு வந்திருக்கிற நம்ம இந்த சர்ச்சுக்கு போனதுனால ஆசீர்வாதம் இல்ல, இந்த வசனத்தை நீங்க கை கொண்டால் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. கேட்கிற வசனத்தை ஒரு காதுல வாங்கி இன்னொரு காதுல விட்டுட்டு போனா ஆசீர்வாதம் கிடையாது. அந்த வசனத்தை உட்கொண்டு நாம் நமக்குள் அதை அசை போட்டு அதை தியானிக்கும் பொழுது அதிலிருந்து வரக்கூடிய அந்த வல்லமை உங்களுக்குள்ள கிரியை செய்யும், உங்க வாழ்க்கையை உயர்த்தும், உங்க கட்டுகள் உடைக்கப்படும், உங்க குடும்பத்தை எடுத்து தேவன் கட்டுவார். அல்லேலூயா. அவ்வளவுதான் அழிஞ்சு போச்சுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல, இனிமைதான் ஒரு வாழ்க்கை இருக்கு. அல்லேலூயா. இனிமை இருக்கிற அந்த வாழ்க்கை மகிமையான வாழ்க்கை, இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை அல்ல. இனி ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க போறாரு பாருங்க, அந்த வாழ்க்கை மகிமை உள்ளதா இருக்கும். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவர் எல்லாத்தையும் அவனுக்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். சரி, இந்த ஞானம் ஒர்க் அவுட் ஆச்சா இல்லையா அப்படின்றதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். 1 ராஜாக்கள் 3:16 16ல 28 வீட்டில் வாசித்துக்கோங்க. இப்போ 3:24 25 ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள் என்றான். அவர்கள் ஒரு பட்டயத்தை ராஜாவினிடத்தில் கொண்டு வந்தார்கள். ராஜா உயிரோடு இருக்கிற பிள்ளையை 2ஆக பிளந்து பாதி இவளுக்கும் பாதி அவளுக்கும் கொடுங்கள் என்றான். அப்பொழுது உயிரோடு இருக்கிற பிள்ளையின் தாய் தன் பிள்ளைக்காக அவள் குடல் துடித்ததினால் ராஜாவை நோக்கி, ஐயோ என் ஆண்டவனே, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்ல வேண்டாம், அதை அவளுக்கே கொடுத்து விடும் என்றாள். பாருங்க, இதுல இந்த ஸ்டோரியை வீட்டில் போய் படிங்க. ஏன்னா 16ல 28 வரைக்கும் இருக்கு, வீட்டில் போய் படிங்க. இதுல பாத்தீங்கன்னா 2 வேசி, 2 பேரும் ஒரு வீட்டில் தங்கி இருக்காங்க. 2 பேருக்கும் குழந்தை பிறக்குது. ஒருத்திக்கு முதல் குழந்தை பிறக்குது, இன்னொருத்திக்கு 3 நாள் கழிச்சு குழந்தை பிறக்குது. 2 பேரும் ஒரே கட்டில படுக்கிறாங்க, குழந்தைய நடுவுல போட்டு படுக்கிறாங்க. இதுல ஒருத்தி அவ இருக்கிற டயர்ட்ல அந்த குழந்தை மேல புரண்டு படுத்து அந்த குழந்தை இறந்து போச்சு. எழும்பும் போது பாக்குறா, பக்கத்துல குழந்தை உயிரோட இருக்கு, இவ குழந்தை செத்து போயிருக்கு. உடனே அவ தூங்கிக்கிட்டு இருந்ததுனால இவ பிள்ளைய கொண்டு அங்க போட்டு அந்த பிள்ளைய எடுத்து இந்த பக்கம் போட்டுக்கிட்டு இப்ப காலையில தூங்கி எழுந்த உடனே 2 பேருக்கும் சண்டை. இது ஏன் பிள்ளை ஓம் பிள்ளை. பாருங்க, ஒரு தாய்க்கு தன் பிள்ளைய தெரியாமல் இருக்குமா? கட்டாயம் தெரியும். அல்லேலூயா. தெரியும். ஏன்னு சொன்னா ஹாஸ்பிட்டல்ல எத்தனை குழந்தைங்களை லைனா போட்டா கூட உங்க பிள்ளை யாருன்னு கேட்டா போய் எடுப்பீங்களா எடுக்க மாட்டீங்களா? கரெக்டாக தெரியும். ஏன் நம்ம மூஞ்சி ஜாடையெல்லாம் இருக்குமா? ஒன்றும் இருக்காது. ஆனால் அந்த பிள்ளை நமக்கு கட்டாயம் என்ன பண்ணும், நம்ம இனம் கண்டு கொள்ள முடியும். இப்போ சொல்கிறா, ஏன் குழந்தை 2 பேரும் சண்டை போட்டு கடைசியில் ராஜாட்ட போயிட்டாங்க. இப்போ ராஜாட்ட போன உடனே ராஜாக்கு என்ன பண்ணனே தெரியல. கொஞ்ச நேரம் இவங்களை கேட்டுட்டு ஒரு பெரிய கத்தி எடுத்துட்டு வாடான்றான். உடனே வேலைக்காரன் கத்தி எடுத்துட்டு வந்தோடனே இப்போ சொல்றாரு, இந்த பிள்ளைய 2ஆ பிளந்து ஆளுக்கு பாதி கொடுத்துரு அப்படின்னு சொன்ன உடனே ஒருத்தி துடிக்குது, அவ குடல் துடிக்கிறதினால் அப்படின்னு இருக்கு. அப்போ ஒரு பெற்ற தாய் தன் பிள்ளைய சாக கொடுக்க விரும்ப மாட்டா. அவ ஐயோ ராஜா வேணாம், நீங்க அதை அவளுக்கே கொடுத்துருங்க, அங்கேயாவது வளரட்டும். அவ சொல்றா, இல்ல 2ஆ பிளந்துரு. உடனே இப்படி இவங்க 2 பேர் டயலாக்கியம் பார்த்தாரு. இவர் சொன்னார், உண்மையான தாய் அவள் தான், அவகிட்ட கொடுத்துரு. உடனே இத ஜனங்கள் பார்க்கறாங்க. பாருங்க அடுத்த வசனம்.
அப்பொழுது ராஜா, உயிரோடு இருக்கிற பிள்ளையை கொல்லாமல் அவளுக்கு கொடுத்து விடுங்கள், அவளே அதன் தாய் என்றாள். ராஜா தீர்த்த இந்த நியாயத்தை இஸ்ரவேலர் எல்லாரும் கேள்விப்பட்டு, நியாயம் விசாரிக்கிறதற்கு தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று தேவன் அருளின ஞானம் ராஜாவுக்கு உண்டென்று கண்டு அவனுக்கு பயந்தார்கள். ஹல்லேலூயா. ஒரு எக்ஸாம்பிள் போதும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நிறைய எக்ஸாம்பிள் இருக்கும் சாலமோனுக்கு இல்ல. ஆனா எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இவ்வளோ கொடுத்த ஆண்டவர், ஞானத்தை கொடுத்தவர், கடைசியில் என்ன பண்ணிட்டாரு? 1000 மனைவி வச்சுக்கிட்டார், பின்மாறி போயிட்டார். அதனாலதான் சில நேரங்கள் ஆண்டவர் நமக்கு சில கிருபைகளை கொடுப்பார், வரங்களை கொடுப்பார், வல்லமையை கொடுப்பார். அதை பெற்றுக்கொண்ட பிறகு நமக்குள்ள என்ன வரக்கூடாது? ஒரு ஆணவம் வரக்கூடாது, கௌரவம் வரக்கூடாது, ஒரு அதாவது திமிர்தனம் வரக்கூடாது. நமக்கு தான் ஆண்டவர் எல்லாம் கொடுத்துட்டாரு, நமக்கு தான் அபிஷேகம் கொடுத்துட்டாரு. நிறைய சின்ன பிள்ளைங்க, வாலிப பிள்ளைங்களாம் அப்படி நினைக்கிறீங்களா? எங்க அம்மாக்கே இல்லை, எனக்கு கொடுத்துருக்கிறார். பெருமை உள்ளவனுக்கு எதிர்த்து நிற்கிறேன்னு சொல்றார். அல்லேலூயா. அதனால பெருமைப்படாதீங்க. எங்க அம்மாக்கு இல்லப்பா, எனக்கு கொடுத்தீங்களே அந்த கிருபைக்காய் நன்றிப்பா. நான் எங்க அம்மாவை காட்டிலும் நான் பெரிய ஆள் இல்லப்பா, அவங்கள காட்டிலும் நான் ஜெபிக்கிறவ இல்லப்பா, ஆனா எனக்கு கிருபையா தந்தீங்களேன்னு இறங்குனீங்கன்னா ஆண்டவர் என்ன பண்ணுவாரு? அற்புதம் செய்வாரு. அல்லேலூயா. அதை விட்டுட்டு பாத்தியா மா, உன்னோட நான் தான் பரிசுத்த வாட்டி, அதனால எனக்கு கொடுத்தாருன்னு சொன்னீங்க, அந்த அபிஷேகம் அவங்கள இருந்து அப்படி உருவி போட்டுருவாரு. அல்லேலூயா. அதனால யாராவது சொன்னீங்கன்னா உங்க அம்மாட்ட போய் மன்னிப்பு கேளுங்க. அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, அதனால ஆண்டவர் நம்ம முகத்தை பார்த்து கொடுக்கிறவரே கிடையாது, நம்ம இருதயம், உள்ளான இருதயத்தை பார்க்கிறாரு. சில அம்மாமாருங்களுக்கு அப்பாமாருங்களுக்குலாம் ஏன் கொடுக்கலன்னா, அவங்க இருதயம் ஃபுல்லா கவலை என்கிற ஒரு பால் உள்ள வச்சுக்கிறாங்க இருதயத்துக்குள்ள. கவலை, எதுக்கு எடுத்தாலும் கவலை, பிள்ளைய பத்தி கவலை, எதிர்காலத்தை குறித்து கவலை, கணவனை குறித்து கவலை, மனைவியை பத்தி கவலை, கவலை கவலை கவலை. இதை அப்படியே எடுத்து அப்படி தூக்கி போட்டுட்டீங்கன்னா இன்னைக்கே ஆண்டவர் அபிஷேகம் தருவார். நாளைக்கு நாள் அல்ல, இன்றைக்கு இரட்சணிய நாள். ஹல்லேலூயா. பாருங்க, முதல் சொன்ன யோசேப்புக்கு ஆண்டவர் மறைப்பொருளை வெளிப்படுத்தினார். ஏன்? அவன் கர்த்தருக்கென்று உண்மையா இருந்தான். அப்பா கிட்ட அண்ணமார் செஞ்ச தப்பெல்லாம் போய் கோல் மூட்டுவான். அப்பனா அவன் உண்மையிலே கடவுள் பிள்ளை இல்ல, அதனால அவனுக்கு வெளிப்பாட கொடுத்தார் மறைப்பொருளை. ரெண்டாவது, தீர்க்கதரிசி மூலமா தாவீதுக்கு வெளிப்பாட கொடுக்கிறார். மூணாவது, சொப்பனத்தின் மூலமாய் சாலமோனுக்கு வெளிப்பாட கொடுக்கிறார். இப்ப நாலாவது, ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கு தேவன் வெளிப்பாட்டை, மறைப்பொருளை தருவார். அல்லேலூயா. இது எடுத்துக்கிட்டோம்னா தானியேல் 6:10 வாசிங்க. தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க, அங்கே தான் முன் செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்காற்படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். பாருங்க, இப்ப தானியேல் இவனுக்கு ஏன் தேவன் மறைப்பொருளை வெளிப்படுத்தினார் என்று சொன்னால், தானியேல் ஒரு ஜெப வீரன். ஹல்லேலூயா. ஜெபிக்கிற ஒரு நல்ல மனுஷன். ஹல்லேலூயா. ரெண்டாவது, அவனுக்கு அந்த பத்திரத்துல கையெழுத்து போட்டுட்டாங்கன்னு தெரியும், அதை மாற்ற முடியாதுன்னு தெரியும். ஆனாலும் 3 வேளையும் என்ன பண்றான்? வழக்கத்தின்படியே ஜெபிக்கிறான். மீறினா எங்க போனோம்? சிங்கக்கெபியை பார்த்து அவன் பயப்படல. ஆனா சிங்கத்தை படைத்த என் தேவனுக்கு அவன் பயந்தபடியினால் அவன் 3 வேளையும் செபிக்கிறவனாயிருந்தான். ரெண்டாவது, தானியேல் 1:8. ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சை ரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தல் ஆகாதென்று தன் இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். பாருங்க, அப்போ ராஜாவுடைய போஜனத்தை தள்ளினான். அப்போ இது வேண்டாம், ஏன்னா அது விக்கிரகத்துக்கு படைக்கிறது வேண்டாம் அப்படின்னு தீர்மானம் பண்ணினா, அதனால அதாவது அவன் தன்னை முழுமையாய் அர்ப்பணித்தான். அல்லேலூயா. இன்னைக்கு அரகுற அர்ப்பணிப்புலாம் இடையில என்ன பண்ணோம்? உடஞ்சிக்கும். அல்லேலூயா. அபிஷேகம் கிடைச்சவங்க கூட விழுந்துருவாங்க. ஏன்? அவங்களுக்குள்ள அர்ப்பணிப்பு சரியில்லாம இருக்கும். அல்லேலூயா. ஏபிசிடி ஃபண்டமெண்டல் ஒழுங்கா தெரியாம வந்தீங்கன்னா கடைசி 10th வரைக்குமே தருகினத்தம்மு தான் இல்ல. அந்த ஏபிசிடியை ஒழுங்கா படிச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த அடிப்படையை நல்லா ஃபவுண்டேஷனை போட்டுட்டா பின்னால் என்ன பண்ணலாம்? யார் உதவியும் இல்லாமல் நீங்களே படிச்சிடலாம்.
ஆனா அதை படிக்காம மேல வர முடியாது. ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த அதே போல நம்ம வாழ்க்கையில என்ன இருக்கணும்? அர்ப்பணிப்பு. ஆண்டவர் சமூகத்துல எல்லாத்தையும் அர்ப்பணிச்சிடணும். ஆண்டவரே, நான் சகலத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன். இல்ல ஆண்டவரே, கொஞ்சம் ஷார்ட்ஸ் மட்டும் பார்ப்பேன் டிவியில, அந்த இதுல இல்லைன்னா கேம்ஸ் மட்டும் பார்ப்பேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னீங்கன்னா எப்படி? முழுசா ஒப்பு கொடுங்க. எல்லாம் வேணாம், அதனால பார்க்க கூடாதுன்னா சில நல்லது என்ன கிறிஸ்டின் இது இருக்கு, அதெல்லாம் இருக்கு, அதெல்லாம் பாருங்க. தேவையானதை பாருங்க. தேவையற்றதை எது உங்களுக்கு ஆண்டவர் பார்த்தா பிடிக்காதுன்னு தெரியுதோ அதை என்ன பண்ணாதீங்க, பார்க்காதீங்க. ஹல்லேலூயா. அதை நீங்க தள்ளி போடணும். ஹல்லேலூயா. சரி, இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தானியேல் இதுல பார்த்தீங்கன்னா அவன் முதலாவது சொன்ன ஒரு ஜெப வீரனா இருந்தான். ரெண்டாவது அர்ப்பணிப்புள்ள ஒரு மனிதன், வைராக்கியம் நிறைந்தவன். அவன் போய் பிரதானிகள்கிட்ட போய் சொல்றான், எங்களுக்கு என்ன பண்ணுங்க, 10 நாள் எங்களுக்கு மரக்கறி கொடுங்க, மரக்கறி பருப்பு மட்டும் கொடுங்க, எங்க முகத்தையும் பாருங்க, அந்த வாலிபர்களுடைய முகம், ராஜாவுடைய போஜனத்தை சாப்பிட்ட முகத்தையும் பாருங்க அப்படின்னு சொன்னோன்னு அவர் பயப்படுறாரு அந்த பிரதானி. ஐயோ, உங்க முகம்லாம் வாடி வத்தல சொத்தலுமா இருந்தா என்னை திட்டுவாரே ராஜான்னு சொல்லி. இல்ல இல்ல, நீங்க பாருங்களேன், 10 நாள் சோதித்து பாருங்கள்னு சேலஞ்ச் பண்றாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் பிள்ளைங்க என்னைக்குமே சேலஞ்சா வாழணும். ஹல்லேலூயா. இந்த உலகத்தை பார்த்து பயப்படவே கூடாது. ஹல்லேலூயா. பாருங்க, சேலஞ்ச் பண்றாங்க. 10 நாள் இவங்க பருப்பு மரக்கறியை சாப்பிட்டு நல்லா ஜெபிக்கிறாங்க. ஜெபிக்க ஜெபிக்க அவங்க முகம் எப்படி இருக்கு? பிரகாசமா இருக்கு. அப்போ யாருடைய முகம்லாம் டல்லா தூங்கி வடிதோ அவங்க என்ன பண்ணலன்னு அர்த்தம், ஜெபிக்கலன்னு அர்த்தம். ஹல்லேலூயா. அதனால நல்ல ஆலயத்துக்கு வரும்போது காலையில் எழுந்துச்ச, என்னடா இன்னைக்கு சர்ச்சுக்கு போகணுமே அப்படி வராதிங்க. எழுந்த உடனே நல்லா அபிஷேகம் பெற்றவங்க நல்லா அப்படி நல்லா அந்நிய பாஷை பேசி நல்லா ஜெபம் பண்ணி ஆண்டவரை ஆராதித்து வந்தீங்கன்னா இங்க வந்தா தூக்கம் வருமா? வராது. பாதி பேர் தூங்குறீங்கன்னு நினைக்கிறேன். ஹல்லேலூயா. சரி, எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்போ இன்னொன்னு தானியேல் 6 நாள்ல அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தான். வேலையில உண்மையா இருந்தான், ஜெபிக்கிற ஜெப வாழ்க்கையில உண்மையா இருந்தான். அடுத்து தானியேல் 6:3 அவனுக்குள்ள ஒரு விசேஷித்த ஆவி இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது தானியேல் 6:16 தரையூர் ராஜா சொல்றார், நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா அப்படின்னு கேட்கிறார். அப்போ என்ன? அவன் இடைவிடாமல் ஆண்டவரை தேடினான் என்பதை ஒரு ஆண்டவரை அறியாத ராஜா சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவன் சூழ்நிலையை பார்த்து பயப்படல, சிங்கக்கேபியை பார்த்து பயப்படல. அடுத்தது 2:16-17 பார்த்தீங்கன்னா ராஜா ஒரு சொப்பனம், நேபுகாத்நேச்சார் ஒரு சொப்பனம் பார்க்கிறார். ஒரு சொப்பனத்தை பார்த்து அதுக்கு அர்த்தத்தை சொல்றார். ஆனா அந்த ராஜாக்கு ரொம்ப என்ன சொல்றது, பேராசை. ஏன்னு சொன்னா ஆக்சுவலா என்ன பண்ணணும், நம்ம கண்ட சொப்பனத்தை சொன்னா விளக்கம் சொல்லலாம். அந்த ராஜா அவர் சொல்லிட்டாரு, என் சொப்பனத்தையும் சொல்லணும் விளக்கத்தையும் சொல்லணும். உடனே எல்லா ஊர்ல நாட்டில் இருக்கிற எல்லா மந்திரவாதியில இருந்து குறி சொல்றவன்ல இருந்து எல்லாரும் வராங்க. எல்லாரும் வந்தாலும் எல்லாரும் இல்ல, நீங்க முதல் கனவு சொல்லுங்க, நாங்க விளக்கம் சொல்றோம். அப்படிலாம் இல்லை, நீ 2ஐயும் சொல்லனா உன் தலை துண்டிக்கப்படும்ட்டான் நாட்டில். பாருங்க, ஒருத்தர் கூட இல்லை. எல்லாம் சொல்றான் இது தேவர்களால் மட்டும்தான் முடியும், வேற ஒருத்தரை சொல்ல முடியாதுன்னு அவனுங்கெல்லாம் போயிட்டானுங்க. அப்போ இதை கேள்விப்பட்ட தானியேல் சொல்றாரு ராஜாட்ட போய், எனக்கு தவணை கொடுங்க, நான் இன்னைக்கு ஜெபம் பண்ணிட்டு நாளைக்கு உங்களுக்கு மறைப்பொருளை சொல்றேன்னு சொல்லி தைரியமா ராஜா கிட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு வீட்டுக்கு போய் அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எல்லாரும் சேர்ந்து கூடி ஜெபிக்கிறாங்க ராத்திரியில. ஹல்லேலூயா. எப்படி ஜெபிக்கிறாங்க? 16 2ஆம் அதிகாரம் தானியேல் 2:16-17. தானியேல் ராஜாவின் இடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படிக்கு தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். பின்பு தானியேல் தன் வீட்டுக்கு போய் தானும் தன் தோழரும் பாபிலோனின் மற்ற ஞானிகளோடு கூட அழியாதபடிக்கு இந்த மறைப்பொருளை குறித்து பரலோகத்தின் தேவனை நோக்கி இரக்கம் கேட்கிறதற்காக அனனியா, மிஷாவேல், அசரியா என்னும் தன்னுடைய தோழருக்கு இந்த காரியத்தை அறிவித்தான்.
பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். பாருங்க, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறாங்க. இப்ப தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. உடனே இவன் என்ன பண்றான்? 19 இருந்து 24 வரைக்கும் ஆண்டவரை துதிக்க ஆரம்பிக்கிறான். ஹல்லேலூயா. ஆண்டவரே, நீங்க எவ்வளவு பெரிய காரியம். நம்மனா எழுந்து என்ன பண்ணிருப்போம்? ஒரே குதியா குதிச்சிருப்போம் குஷியில. இல்ல பாரு, யாருக்கும் தெரியாதது நமக்கு தெரிஞ்சிருச்சே, ஆண்டவர் வெளிப்படுத்திட்டாரு. அப்பவும் சிலருக்கு பயம் இருக்கும். இது உண்மைதானா, இல்ல ஆண்டவர் தான் பேசுறாரா, இல்ல பிசாசு பேசுதா, அப்படி ஒரு சந்தேகம் வந்துடும். ஆனா இவனுக்கு ஒரே சந்தோஷம். அங்க இருக்கிற அந்த வேலை செய்யறவரை கூப்பிட்டு, எங்களை ராஜா கிட்ட கொண்டு போங்க, நான் போய் ராஜாக்கு என்ன பண்றேன், இந்த காரியத்தை வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்றாரு. இப்போ என்ன பண்றாங்க? அவனை ராஜா கிட்ட கொண்டு போறாங்க. 2:26-27. ராஜா பெல்தேஷார் என்னும் நாமமுள்ள தானியேலை நோக்கி, நான் கண்ட சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் நீ எனக்கு அறிவிக்க கூடுமா என்று கேட்டான். தானியேல் ராஜ சமூகத்தில் பிரயுத்தரமாக ராஜா கேட்கிற மறைபொருளை ராஜாவுக்கு தெரிவிக்க ஞானிகளாலும் ஜோஷியராலும் சாஸ்திரிகளாலும் குறி சொல்லுகிறாலும் கூடாது. மறைபொருள்களை வெளிப்படுத்துகிற பரலோகத்தில் இருக்கிற தேவன் கடைசி நாட்களில் சம்பவிப்பதை ராஜாவாகிய நேபுகாத்நேச்சாருக்கு தெரிவித்திருக்கிறார். உம்முடைய சொப்பனமும் உமது படுக்கையின் மேல் உம்முடைய தலையில் உண்டான தரிசனங்களும் என்னவென்றால். ஹல்லேலூயா. இப்போ அவனுக்கு ராஜா கிட்ட போயிட்டாருப்பா, நீ சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்கும்போது அவர் சொல்றாரு, என்னால முடியாது, ஆனா பரலோகத்தில் இருக்கிற தேவன் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவார்னு சொல்லி தன்னை இவனும் என்ன பண்றான், யோசேப்பை போல தாழ்மைப்படுத்தி அந்த மறைப்பொருளை சொல்ல அவன் என்ன பண்றான், ஆசைப்படுகிறான். ஹல்லேலூயா. இப்போ பாத்தீங்கன்னா தானியேலுக்கு மறைப்பொருள் வெளிப்படுத்தப்படுகிறது. இப்போ சொப்பனம், என்ன சொப்பனம் கண்டான்னு சொல்லி தானியேல் சொல்றார். தானியேல் 2:31-35 வீட்டில் வாசித்து கொள்ளுங்க. அதுல என்ன சொப்பனம் காணப்பட்டது, அதுக்கு விளக்கம் 2:36-45 வரைக்கும் கொடுக்கப்பட்டிருக்கு. இப்போ என்ன சொப்பனம்னா, அதாவது நேபுகாத்நேச்சார் ஒரு பெரிய சிலையை பார்க்கிறார். அந்த சிலையை பார்த்து அந்த சிலையில இந்த தலை எப்படி இருக்கான், பொன் தலை எப்படி இருக்கான், அதாவது பசும் பொன்னால் இருக்கிறது என்று தரிசனம் அந்த சொப்பனத்தை பார்க்கிறான். இந்த பசும் பொன் தலை எதை குறிக்கும்னா பாபிலோனிய பேரரசு. அப்ப இந்த தலை என்னது, பாபிலோனிய பேரரசு. அதே போல இந்த மார்பும் புயங்களும் எதை குறிக்குதுன்னா வெள்ளியில இருந்துதான். வெள்ளி, இந்த வெள்ளி எதை குறிக்கிறதுனா மேதிய பாரசீக, அதாவது பெர்ஷிய அரசை குறிக்கிறது. அடுத்தது இந்த வயிறும் தொடையும் எதை குறிக்குதுன்னா வெண்கலம் உறுதி, பார்த்தீங்களா? அப்போ வயிறும் தொடையும் வெண்கலத்தை குறிக்குது. இது எதை குறிக்கிறதுனா அலெக்சாண்டரால் நிறுவப்பட்ட கிரேக்க பேரரசம். ஹல்லேலூயா. அடுத்தது கால்கள், 2 கால் ஏதான், ரோம பேரரசு. இந்த கால் எப்படியா, இரும்பு எப்படி இருக்கும், உறுதியாய். அதே போல பாதங்கள் எப்படி இருக்குன்னா, பாதத்துல பாதி இரும்பு பாதி களிமண். அப்போ இந்த பாதம் எதை குறிக்கிறதுனா ரோம பேரரசின் பிரிவுகளை குறிக்கிறது. ஹல்லேலூயா. அதே போல பாத்தீங்கன்னா அந்த 10 கால் விரலும் 10 நாடுகளின் கூட்டணியை குறிக்கிறதாம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இப்ப பாத்தீங்கன்னா 2:44 வாசி. 2:44. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. இந்த கல் எதை குறிக்கிறது? ஒரு கல் உருண்டு வருது, அந்த கல் அப்படியே பாதத்தில் விழுந்து அந்த சிலை அப்படியே நொறுங்கி போகிறதை அதெல்லாம் கனவுல பார்க்குறான். இந்த கல் எதுனா இந்த உலகில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் இருந்த அந்த அரசர்கள், இந்த ராஜ்யம், இதெல்லாம் அழிந்து ஒரு புதிய ராஜ்யம், அதுதான் அதாவது தேவன் ஏற்படுத்துவார் புதிய அரசு.
அதாவது அது கடைசி நாட்கள்ல வரக்கூடிய அரசாங்கத்தை குறிக்கிறது என்று வேதம் சொல்கிறதை பார்க்கிறோம். அப்ப கையினால பெயர்க்கப்படாத அந்த கல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் அதாவது அரசு, அதாவது கடைசி காலத்துல வரக்கூடிய ராஜ்யம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இப்ப பாத்தீங்கன்னா இந்த 10 கூட்டணி அரசுல பாத்தீங்கன்னா இந்த ஆட்சியாளர் காலத்துல 3 பேரை வீழ்த்துறது இன்னொரு ஆட்சி செய்யறவங்க. அவங்க தான் யாருன்னா அந்தி கிறிஸ்து. அல்லேலூயா. இதை குறித்து தானியேல் 7ஆம் அதிகாரம் 7-8 வீட்டுல வாசித்துக் கொள்ளுங்கள். 19 24, வெளிப்படுத்தல் 17:8-17 இந்த அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதை தான் நடக்க போகிற காரியத்தை நேபுகாத்நேச்சாருக்கு ஆண்டவர் அதாவது சொப்பனத்துல வெளிப்படுத்தினார் என்று சொல்லி தானியேல் தீர்க்க தரிசனமாய் சொல்கிறதை பார்க்கிறோம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, இதையெல்லாம் கேட்ட உடனே 2:48-49 வாசிப்போமா? அதுக்கு முன்னால 2ஆம் அதிகாரம் 46-47. அப்பொழுது ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் முகங்குப்புற விழுந்து தானியேலை வணங்கி அவனுக்கு காணிக்கை செலுத்தவும் தூபம் காட்டவும் கட்டளையிட்டார். இப்போ நேபுகாத்நேச்சார் என்ன பண்ணாரு? எல்லாரையும் கொலை செய்வன்னு சொன்னவரு இப்போ இவர் கண்ட சொப்பனத்தையும் சொல்லி இவர் அர்த்தமும் சொன்ன உடனே சாஷ்டாங்கமா காலில் விழுந்துட்டார். என்னவா? தீபம் காட்டுறாங்களாம். அல்லேலூயா. கடைசியில கடவுளா மாத்திட்டாங்க. ஆனா இதை விரும்புவாரா தானியேல்? இல்ல. ஏன் சொன்னா தானியேல் எப்பவுமே ராஜா கிட்ட போய் நான் இல்ல, அந்த பரலோகத்தின் தேவன் தான் மறைப்பொருளை வெளிப்படுத்துவார் என்று சொல்லி அவர் சாட்சி சொன்னதை நாம் பார்க்கிறோம். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில என் வாழ்க்கையில ஆண்டவர் நம்மை கொண்டு அற்புதங்கள் அதிசயங்கள் செய்யும் போது நாங்க ஒண்ணு இல்லைங்க, என் ஏசப்பா எல்லாத்தையும் செய்யறார். அல்லேலூயா. அதனாலதான் தேவன் நம்ம வாழ்க்கையில செய்கிற எல்லா காரியத்திலும் தேவனுக்கே மகிமை என்று சொல்ல நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இப்ப பாத்தீங்கன்னா இந்த காலில் விழுவும்போது இப்பெல்லாம் விழக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. அடுத்து 48-49. பின்பு ராஜா தானியேலை பெரியவனாக்கி அவனுக்கு அநேகம் சிறந்த வெகுமதிகளை கொடுத்து அவனை பாபிலோன் மாகாணம் முழுவதுக்கும் அதிபதியாகவும், பாபிலோன் மாகாணம் எங்கிலும் அதிபதியாகவும், பாபிலோனுக்கு சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் நியமித்தான். பாருங்க, ஒரு பெரிய அதிகாரியா வச்சுட்டான். ஆனா இவனுக்கு மட்டும் சலுகை கிடைச்ச உடனே இவன் என்ன பண்ணல? திருப்தி அடையவில்லை. ஹல்லேலூயா. ஏன்னா அவன் கூட கஷ்டப்பட்ட அவனுடைய ஃப்ரெண்டுகளை நினைக்கிறான், அவனுக்காக ராஜா கிட்ட பரிந்து பேசுறான். வாசி. தானியேல் ராஜாவை வேண்டிக் கொண்டதின் பேரில் அவன் சாத்ராக்கையும் மேஷாக் ஆபேத்நேகோவையும் பாபிலோன் மாகாணத்துக்கு காரியங்களை விசாரிக்கும்படி வைத்தான். தானியேலோ வென்றால் ராஜாவின் கொலு மண்டபத்தில் ராஜாவுடைய கொலு மண்டபத்திலே போய் உக்காந்துட்டாரு. ஹல்லேலூயா. எவ்வளோ பெரிய மேன்மை. ஹல்லேலூயா. ஆண்டவர் கொடுத்த வெளிப்பாட்டினால் வந்த மேன்மை, கணம். ஹல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ஒருவேளை சாதாரண மனுஷரா இருக்கலாம், ஒருவேளை வசதி இல்லாம இருக்கலாம், ஆனா உங்களை கொண்டு அசாதாரணமான காரியங்களை கர்த்தர் செய்ய போகிறார். உங்களுக்கு ஆண்டவர் வெளிப்பாட கொடுத்து தத்தளிக்கிற குடும்பத்துல என்ன நடக்க போகுதுன்றத உங்க மூலமா அறிவிக்க போறார். உங்க குடும்பத்துல உங்களை அழிக்கணும் சொல்லி மாந்திரிகம் பண்ணி உங்களை அழிக்க நினைக்கிறாங்களா? அழிக்க நினைக்கிற குடும்பத்தை குறித்து கர்த்தர் உங்களுக்கு வெளிப்பாடு தருவார். அல்லேலூயா. உங்களுக்கு இந்த ஆபத்து வருது, ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி நீங்க போய் எச்சரிக்கை கொடுப்பீங்க. அல்லேலூயா. அப்படியாய் ஆண்டவர் உங்களை உயர்த்த போகிறார். அல்லேலூயா. இந்த தானியேல் பாருங்க 6:28 லாஸ்டா வாசிப்போம். தானியேல் 6:28. தரியுவின் ராஜ்யபார காலத்திலும் பெர்ஷியனாகிய கோரேசுடைய ராஜ்யபார காலத்திலும் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு உங்க காரியம் ஜெயமா இருக்க போகுது. நல்லா ஹல்லேலூயா சொல்லுங்க பாப்போம். அல்லேலூயா. சொன்னவங்க அத்தனை பேர் இந்த மாசம் ஜெயமான காரியத்தை உங்க வாழ்க்கையில தேவன் நடத்த போகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். மறைப்பொருளை வெளிப்படுத்துகிற தேவன் என்கிற தலைப்பில் அப்பா இன்னைக்கு ஆண்டவரை யார் யாருக்கு என்னென்ன வெளிப்படுத்தினீங்கன்னு சொல்லி பார்த்தோம். ஆண்டவரை ஏசப்பா எங்க வாழ்க்கையில நீங்க அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை செய்யுங்க. இது கர்த்தாவே யூடியூப்ல கேட்டுக்கொண்டு இருக்கிற இன்னைக்கு நேர்ல வந்திருக்கிற ஒவ்வொரு
ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துவீராக டாடி. அவங்க குடும்ப வாழ்க்கையில பிள்ளைகளை குறித்து அவர்களை குறித்தான வெளிப்பாடுகளை கொடுப்பீராக டாடி. ஆண்டவரே உம்முடைய கரத்துல கொடுக்கிறப்பா, அந்த பிள்ளைகள் வெறுமையாய் அல்ல ஆண்டவரே, ஆசீர்வாதத்தோடு திரும்பி கடந்து போக கிருபை கொடுங்க டாடி. நாமத்தை மாத்திரம் மகிமைப்படுத்துங்கப்பா. ஆவியாண்ட கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமென். God bless you. God bless you.